ஏசப்பா பேதுரு வீட்டுக்கு வந்ததுக்கு 2 முக்கியமான காரணங்கள். நம்பர் 1, பேதுருவின் மாமியின் பலவீனம். நம்பர் 2, அவள் பலவீனம் நீங்கிய உடனே அவருக்கு பணிவிடை செய்தாள். நீங்களும் பேதுருவின் மாமியை போல ஏதோ உடல் மன பலவீனத்தோடு இருக்கலாம். என் பலவீனத்தால் ரொம்ப நேரம் முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ண முடியலையே, கண் பார்வை சரியாக தெரியாததால் முன்பு போல பைபிள் வாசிக்க முடியலையேன்னு நீங்கள் கவலைப்படலாம். உங்களுக்குன்னு எவ்வளோ பலம் இருக்குதோ அதில் முடிந்த அளவு தேவனை தேடுங்கள். கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கிறீங்களான்னு தான் தேவன் பார்ப்பாரே தவிர உங்களுக்கு முடியாததை தேவன் எதிர்பார்ப்பதில்லை. பேதுருவின் மாமி குணமான உடனே நன்றின்னு சொல்லிட்டு ஓடிடல. இயேசுவுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் தன்னால் முடிந்த பணிவிடைகளை செய்தாள். நீங்களும் முடிந்த அளவு வீட்டுக்கு வரும் சொந்தக்காரர்கள், காய்கறி வியாபாரிகள், வேலை செய்பவர்கள் என முடிந்தவர்களிடம் சுவிசேஷம் என்னும் நற்செய்தியை சொல்லுங்கள், டிராக்ட்ஸ் கொடுங்கள். அப்புறம் என்ன, கிறிஸ்துமஸ் ஆரம்பிக்கிற இன்று இரவு கூட ஏசப்பா உங்க வீட்டுக்கு வர விரும்பலாம். சந்தோஷம் தானே? ஹாப்பி கிறிஸ்துமஸ்.